வணக்கம் நண்பா. நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா அலைட் மோஷன் டியூட்டோரியல் தான். அலைட் மோஷனில் வந்து நம்ம டெக்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இது நம்ம ஃப்ரெண்டோட சேனல் தினேஷ் டெக் அஃபிஷியல்னு சொல்லிட்டு உங்களுக்கு சைடில் ஸ்க்ரீன் சைடில் தெரியும் பாருங்கள். அந்த சேனலில் வந்து நம்ம போடுற மாதிரியே டியூட்டோரியல் சொல்லிட்டு அவரும் போட்டிருக்காரு. அவர் சேனல் கொஞ்சம் விசிட் பண்ணி பாருங்கள். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம ரிஃப்ளெக்ஷன் ப்ளஸ் இந்த டிசால்வ் எஃபெக்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் 9:16 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் க்ரியேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏற்ற ஃபோட்டோ உங்கள்கிட்ட இருக்கிற ஃபோட்டோ ஆஸ்பெக்ட் ரேஷியோவுக்கு நீங்கள் கரெக்டாக வச்சுங்க. இங்கே பாருங்கள், நான் எல்லாத்தையும் கரெக்டாக 30 செகண்ட்ஸ் வச்சுட்டேன். ஒரு டெக்ஸ்ட்டு, ஒரு சாங், ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து நான் அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த டெக்ஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். ஒரு ரிலீக்காக கட் பண்ணிக்கிறேன் நான் கரெக்டாக ஒரு லைனாக. ஜஸ்ட் பாருங்கள், இது ஆடியோ வந்து உங்களுக்கு கேட்காது, பட் நான் வந்து அந்த கரெக்டாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இதேமாரி நீங்கள் உங்களுக்கு எத்தனை ரிலீக் வருதோ, எத்தனை லைன் வருதோ, அத்தனை லைனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சுட்டு ஜஸ்ட்டு எந்த லைன்லேருந்து எந்த லைன் இருக்கணும் உங்களுக்கு சாங்கில் ரிலீக் தேவையோ அந்த ரிலீக் வந்து காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் இந்த வாட்டி தமிழில் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் லைன் மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா லைனும் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லைன் மட்டும் பாருங்கள், கரெக்டாக வந்து அந்த எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட் கொடுக்குறதுங்க, அலைன்மெண்ட் கொடுத்துங்க. பாயிண்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். நம்ம டெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் ஸ்டைல் வந்து என்கிட்ட ஒரு ஸ்டைல் மட்டும் தான் இருக்கும் தமிழில். ஒரு 2-3 ஸ்டைல் இருந்துச்சு, நான் ஃபாண்ட்டை டிலீட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைலில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஒன்று தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஸ்டைலை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஜஸ்ட்டு நம்ம எல்லாத்துக்கும் வந்து இதேமாரி மெத்தடில் தான் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ரிலீக்கு போகலாம். அதில் இருக்கிற விஆர்கே தமிழ்ன்றதை ஃபுல்லாக எரேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அந்த ஃபுல் டெக்ஸ்ட்டையும் காப்பி பண்ணி இருக்குங்களா அதை ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணுறேங்க. பேஸ்ட் பண்ணது வந்து அந்த செகண்ட் லைன் மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா லைனையும் கட் பண்ணுறேங்க. இதேமாரி தான் நம்ம ஃபுல் லிரிக்கும் பண்ண போகிறோம். உங்களுக்கு எத்தனை ரிலீக் வருதோ ஒரு 4-5 லைன் வரும். மேக்ஸிமம் ஒரு 6-7 லைன் ரிலீக் வரலாம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் இதேமாரி கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்க. கரெக்டாக உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் செலக்ட் பண்ணிங்க. பாயிண்ட் சைஸும் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபாண்ட் சைஸ் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் அங்கே பாருங்கள், ஃபுல்லாத்தையும் எடிட் டெக்ஸ்ட் கொடுத்து இரேஸ் பண்ணிவிடுங்க. மீதி எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிட்டு அந்த கடைசி லைன் 3rd லைன் மட்டும் விட்டுட்டு 4th லைன் நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக பாருங்கள். நான் ரைட் அலைன்மெண்ட் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணுன்னா சென்டராகவும் யூஸ் பண்ணிக்கோங்க, பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அண்டு கடைசியாக வந்து கடைசி லிரிக்ஸ் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோன்னே எஃபெக்ட்டுக்கு போகலாம். இந்த டிசால்வ் எஃபெக்ட் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ டிசால்வ் எங்கே இருக்குன்னா சைடில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம், ரிப்பீட் பக்கத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அதில் ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டியில் இருக்கும் பாருங்கள். 3rd ஆப்ஷனாகவே நம்மளுக்கு டிசால்வ்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அமௌண்ட் வந்து ஃபுல்லாக 1 கொடுத்துருங்க. அங்கே ஒரு ப்ளஸ் கீ கொடுத்துருங்க. இப்போ அந்த ரிலீக்ஸோட லாஸ்ட்டில் வந்து ஒரு ப்ளஸ் கீ கொடுத்துட்டு அமௌண்ட் ஃபுல்லாக 0 ஆக்கிடுங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கும் பாருங்கள். இதுமாரி ஒரு எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இதான் நம்ம டிசால்வ் எஃபெக்டில் வருது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபஸ்ட்டு ரிலீக்கை வந்து டூப்ளிகேட் பண்ண போகிறோம். அந்த பாக்ஸ் சிம்பிள் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே வந்து கீழே டூப்ளிகேட் லேயர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டா டூப்ளிகேட்டாக வந்துடும். இப்போ அதில் போய்ட்டு நம்ம ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதை நம்ம ஃப்ளிப் லேயர்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளிப் லேயரில் வந்து 3Dயில் இருக்கும் அந்த ஃப்ளிப் லேயர். ஸோ அந்த ஃப்ளிப் லேயரை ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து அந்த டூப்ளிகேட் பண்ணது வந்து கீழே வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும் பாருங்கள், அதை கீழே எடுத்துன்னு வந்து வச்சுங்க. உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வச்சுருங்க. இப்போ நான் வந்து அந்த வாட்டர் ரிஃப்ளெக்டில் கீழே வைக்கிறேன். ஸோ வச்சுட்டு நல்லா தெரிகிற மாதிரி இருக்கிற இடத்துல நான் வச்சுக்கிறேன். ஏன்னா அது ஃபஸ்ட்டுலாம் வந்து கொஞ்சம் டிசால்வ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ளிப் லேயரில் போய்ட்டு கீழே ஆக்சிஸ்ன்னு இருக்கும் பாருங்கள், அங்கே வந்து 90 டிகிரி வச்சுருங்க. கரெக்டாக 90 டிகிரி வச்சுட்டு மேலே ஆங்கிள் வந்து நீங்கள் மைனஸில் கொண்டு போங்க.
உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ, இப்போ நான் அந்த வாட்டர் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாரி இருக்குல்ல, ஸோ அந்த வாட்டர் ரிஃப்ளெக்டில் தெரிகிற மாரி நான் அந்த ஆங்கிளுக்கு வச்சுக்கிறேன். உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இன்னும் ஃப்ளாட்டாக வேணுன்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாரி தான் வைக்கணும். ஸோ நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும், மற்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ அந்த 2 எஃபெக்ட் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன் 3 டாட் கொடுத்து. நெக்ஸ்ட் வந்து அடுத்த ரிலீக்கு வந்து டூப்ளிகேட் பண்ணலாம். டூப்ளிகேட் லேயர் பண்ணிவிட்டு அந்த லேயர் டூப்ளிகேட் பண்ணதில் வந்து 3 டாட் கிளிக் பண்ணி பாருங்கள், இந்த இதில் கரெக்டாக காமிக்கிற பாருங்கள். எஃபெக்ட்ஸ் போங்க, 3 டாட் கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ரிலீக் வந்து ஈஸியாக பேஸ்ட் ஆகிடும். ஸோ எஃபெக்ட்ஸ் 3 டாட் பேஸ்ட் எஃபெக்ட்ஸ் இதை பேஸ்ட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா கூட அது எஃபெக்ட்டு அந்த டபுள் பண்ணதுனால மேலேயே இருக்கும். ஸோ அந்த டூப்ளிகேட் பண்ணதை வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட்டு அந்த டூப்ளிகேட் பண்ணதை லேயரை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு மூவ் பண்ணதை பேஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். ஸோ அந்த அப்படியே நீங்கள் கையில் ட்ராக் பண்ணாலும் சரி, இல்லைனா அங்கே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கீழே தின்னு வந்து வச்சாலும் சரி. ஜஸ்ட்டு கையிலேயே ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிங்களா உங்களுக்கு தெரியும். ஸோ கையிலையும் பண்ணலாம், இல்லைனா அங்கே கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்லேயும் பண்ணிக்கலாம். மச் பெட்டராக நீங்கள் கையில் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக பார்த்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஸோ மேக்ஸிமம் பார்க்குறவங்க ஒரு லைக் இல்லை டிஸ்லைக் பண்ணிட்டு போங்க, முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து மேலே இருக்கிற எல்லா ரிலீக்ஸுக்கும் வந்து நம்ம டிசால்வ் எஃபெக்ட் யூஸ் பண்ணணும். ஸோ எல்லாத்துக்கும் அந்த டிசால்வ் எஃபெக்ட்டை காப்பி பண்ணி எல்லாத்துக்கும் பேஸ்ட் பண்ணுறேங்க. ஃபஸ்ட் ரிலீக் கிளிக் பண்ணுங்கள், 3 டாட் எஃபெக்ட்ஸ் 3 டாட் பேஸ்ட் எஃபெக்ட் இதேமாரி பண்ணிவிடுங்க, உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ ஜஸ்ட்டு நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், அவ்வளோதான் நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. முடிஞ்சோடனே ஜஸ்ட் நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு அந்த டிசால்வ் எஃபெக்ட்டும் அந்த வாட்டர்லேயும் தெரியும் பாருங்கள். கரெக்டாக அந்த ரிஃப்ளெக்ஷன் வாட்டர் ரிஃப்ளெக்ஷன் மாரி தெரியும் பாருங்கள் கரெக்டாக. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.